பார்க்க போகிறோம். டோபாலஜிக்கல் சார்ட்டிங்க்கு என்னென்னா இப்படி கொடுத்துருவாங்க, டைரக்டட் கிராஃபாக இருக்கும். அதாவது இந்த ஆரோ மார்க்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பர்லாம் எப்படி ஃபில் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே வர்றதோ அந்த நம்பர் மட்டும்தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ எத்தனை ஆரோ இதுக்குள்ளே வருதோ அதுதான் இதோட நம்பர். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே ஆரோவே வரல, ஸோ 0. இதுக்குள்ளே ஒரு ஆரோ மட்டும் வருது 1. இதுக்குள்ளே 3 ஆரோஸ் வரனால 3. இதெல்லாம் நம்ம தான் ஃபில் பண்ணணும். அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆரோஸ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம தான் அந்த நம்பர்ஸ் ஃபில் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து எத்தனை 1, 2 ஆரோஸ் வருது 2. இதில் வந்து 5ல வந்து ஒரே ஒரு ஆரோ தான் வருது. இதுலேயும் ஒரே ஒரு ஆரோ. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து என்னென்னா டோபாலஜிக்கல் சார்ட்டிங் ஃபஸ்ட்டு என்னென்னா இருக்கிறதுலே 0 எது இருக்குதோ அதுதான் வரிசைக்காக 0 எடுத்து எழுதிக்கிட்டே வரணும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0 வந்து 8லேயும் இருக்குது, 6லேயும் இருக்குது, 1லேயும் இருக்குது. எதனாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், 6 எடுத்துப்போம். ஸோ 6 வந்து எழுதிட்டு அதை ரிமூவ் பண்ணிடணும். இதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதில் உள்ளே வர்றது வந்து 2 மட்டும்தான். ஸோ இதை அப்டேட் பண்ணணும் 2ன்னு. ஓகே. அடுத்து இருக்கிறதுலே 0 எது 8. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். 8 இருக்குது, 1 இருக்குது. நம்ம 8 ரிமூவ் பண்ணலாம். சரி வேணாம், 1 ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து 2 மாறிடுச்சு. ஓகே. 1 ரிமூவ் பண்ணுவோம். 1 ரிமூவ் பண்ணால் என்னதான் மாறும், இவன் வந்து 0 ஆயிடுவானா, இவன் வந்து 1 மாறிடுவானா. ஓகே. ஸோ இங்கே 1 போட்டுடணும். 1 ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து என்ன 8. இங்கேயும் 0 இருக்குது, 17 இருக்குது, இது இருக்குது. 8 ரிமூவ் பண்ணலாம். 8 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இவன் 0 ஆயிடுவானா. ஸோ 8. இவன் என்னதான் வரும், இவன் 1 மாறிடுவான் 8 ரிமூவ் பண்ணோம்னா. ஓகே. ஒரு நிமிஷம். அடுத்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணிப்போம். இவன் வந்து 1 மாறிடுவான். இப்போ என்னென்னது 1 இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த 0 எடுத்துப்போம். அப்போ 2 ரிமூவ் பண்ணுவோம். 2 ரிமூவ் பண்ணோம்னா இது ஃபுல்லாக போயிடுமா. அப்போ இது அப்டேட் ஆச்சுன்னா 0 மாறிடுமா. அப்போது 7 திருப்பி ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா 7ல் தான் 0 இருக்குது. ஸோ 7 ரிமூவ் பண்ணோம்னா என்ன நடக்கும், இங்கே வந்து 1 மாறிடுமா, இங்கே 0 மாறிடுமா. ஸோ அடுத்து 14 போடலாம். 14 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது ஆல்ரெடி கனெக்ஷன்ஸ்லாம் போயிடுச்சு. 14 ரிமூவ் பண்ணோம்னா சாரி இங்கே வந்து 1 வரும். ஓகே. இங்கே 2 இருந்திருக்கும், அடுத்து 1 மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து எதை ரிமூவ் பண்ணலாம், அடுத்து 0 இருக்கிறது வந்து 17. ஸோ 17 ரிமூவ் பண்ணிடலாம். 17 ரிமூவ் பண்ணிட்டா 5ல் ஒன்றுமே இருக்காது. ஸோ 5. இதான் டோபாலஜிக்கல் சார்ட்டிங். என்னென்னா 0 இருக்கிற இதாக பிக் பண்ணி எழுதணும். ஸோ 0 இருக்கிறப்ப என்ன ஒரு இதுனா, பக்கத்தில் உள்ள 0 ரிமூவ் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு ஆர்டராக கிடைக்கும். அவ்வளோதான். இங்கேயும் 0 வரும், இங்கேயும் 0 வரும். ஆனால் நம்ம இந்த ஆர்டர்லேயே ஃபாலோ பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் டோபாலஜிக்கல் சார்ட். அடுத்துனா 2 அல்காரிதம் பார்க்க போகிறோம். பிரிம்ஸ் அல்காரிதம், குருஸ்கல் அல்காரிதம். பிரிம்ஸ் அல்காரிதம் இது ரெண்டும் சேர்த்து என்னென்னா மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயை ரெப்ரசன்ட் பண்ணுற 2 வே. ஓகேவா. மினிமல் ஸ்பேனிங் ட்ரீயை 2 வேல ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று பிரிம்ஸ், இன்னொன்று குருஸ்கல். இது எதுனா பேஸ்ட் ஆன் எட்ஜ் வெயிட். எட்ஜ் தான் நான் இது சொன்னேன்னா ஆல்ரெடி. ஸோ எட்ஜ் வெயிட்டை வச்சு தான் நம்ம வந்து இது 1, 2ன்னு இருக்குது தான் எட்ஜ் வெயிட். எட்ஜ் வெயிட் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா செல்ஃப் லூப் இருந்தால் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா. இதில் பாருங்கள், செல்ஃப் லூப் 11க்குள்ளேயே ஒரு செல்ஃப் லூப் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா பேரலல் எட்ஜ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். பேரலல் எட்ஜ்னா இங்கே 7லேருந்து 11க்கு போகிற ஒரு பாத் இருக்குது, அதே மாதிரி பேரலாக இன்னொரு ஒரு பாத் இருக்குது 7லேருந்து 11க்கு போகிறது. அப்போ பேரலல் எட்ஜ் இருந்தால் ஒரு எட்ஜை ரிமூவ் பண்ணணும். எந்த எட்ஜை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பெரிய நம்பர் உள்ள எட்ஜை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது மட்டும்தான் இருக்கும். ஓகே. இதுதான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு. அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு ட்ராவர்சல். அது எப்படின்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ பிரிம்ஸ் அல்காரிதத்தோட ட்ராவர்சல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிரிம்ஸுக்கும் குருஸ்கலுக்கும் இந்த 2 ஸ்டெப்பு சேம் தான். ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு சேம் தான். இப்போது பிரிம்ஸுக்கு பார்க்கலாம், அடுத்து குருஸ்கலுக்கு பார்க்கலாம். பிரிம்ஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எது மினிமமாக இருக்குதோ அதுக்கு போகணும்.
ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் எட்ஜ் வெயிட் எது கம்மியா இருக்கு? 2க்கும் 7க்கும் கம்மியா இருக்கு. நம்ம அதுவே ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் இருக்குது. இங்கேயும் 7க்கும் 11க்கும் இருக்குது மினிமம். இதுக்கும் மினிமம் தான் இருக்கு. ஆனா நம்ம இத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 2க்கும் 7க்கும் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் போடணும். இப்ப நம்ம பார்க்க போறது பிரிம்ஸ் அல்காரிதம். அடுத்து தான் குருஸ்கல் பார்க்க போறோம். 2க்கும் 7க்கும் ஒரு கனெக்ஷன் போட்டுறணும். ஓகே. அடுத்து என்ன செக் பண்ணணும்னா, இப்போ கனெக்ஷன் போனதுக்கு அப்புறம் 2ஓட கனெக்ஷன்ல யார் இருக்கா? இந்த 11 இருக்கு. சாரி 1 இருக்கு. 1 இருக்கு. அதுக்கு பார்க்கணும். அடுத்து 7ஓட யார் யார் கனெக்ஷன் இருக்கா? இது ரிமூவ் பண்ணிட்டோம். இது தேவையில்ல. இங்க கனெக்ஷன் இருக்காது. கொஸ்டின்ல இங்க கனெக்ஷனே இல்ல. இது நான் தெரியாம போட்டுட்டேன். இங்க கனெக்ஷன்ஸே இல்ல. ஓகே. இங்க ஆல்ரெடி பேரலலா இருந்தனால ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன கம்பேர் பண்ணணும்னா 7 இப்போ வந்து கனெக்ஷன் ஆனதுக்கப்புறம் 2க்கும் கம்பேர் பண்ணணும், 7க்கும் கம்பேர் பண்ணணும். 2ல வந்து இங்க வந்து 1ல கனெக்ஷன்ல இருக்கு. அதுக்கு வெயிட் வந்து 2. ஓகே. அடுத்து 7ல வந்து என்னென்ன கனெக்ஷன் இருக்குன்னா, இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. இங்க 1, இங்க 1. இதோட வெயிட் என்னன்னா 1. இங்க 2, இங்க 3. ஓகேவா? 7ல மொத்தம் 3 வந்திருக்கு. அந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து 1, 2, 3. ஓகே. இங்க 2. இந்த 4யும் கம்பேர் பண்ணணும். இப்ப 2ல உள்ளதையும் கம்பேர் பண்ணணும், 7ல உள்ளதையும் கம்பேர் பண்ணணும். இந்த 4ல எது மினிமம் பார்க்கணும். 4ல எது மினிமம்னா, இந்த 1 தான் மினிமம். ஸோ இந்த 1 தான் மினிமம். ஸோ அதுக்கு கனெக்ஷன் குடுத்துறணும். ஓகே. ஸோ அப்ப இத ரிமூவ் பண்ணிட்டோம், இத ரிமூவ் பண்ணிட்டோம். இத ஆல்ரெடி போட்டுட்டோம். அப்போ என்னென்ன பார்க்கணும்னா, இப்போ எது கனெக்ஷன்ல இருக்கு? 2 கனெக்ஷன்ல இருக்கு, 7 கனெக்ஷன்ல இருக்கு, 11 கனெக்ஷன் இருக்கு. அப்போ இப்போ 3 எலிமெண்டோட கம்பேர் பண்ணணும். 2க்கு ஆல்ரெடி 2 தான் இருக்கு. 7க்கு என்னன்னா 2 இருக்கு, 3 இருக்கு வெயிட். அடுத்து 11க்கு என்ன வெயிட் இருக்குன்னா 1 வெயிட் இருக்கு. அப்போ இருக்கிறதுல மினிமம் எது? 1 தான். ஸோ இத கனெக்ஷன் கொடுக்கணும். இத ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 2, 7, 11, 10 இப்போ எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணணும். 2ல வந்து 2க்கு மட்டும் தான் வெயிட் இருக்கு. 7ல வந்து 2 வெயிட் இருக்கு, 3 வெயிட் இருக்கு. 11ல வெயிட் இல்ல. எல்லாமே முடிஞ்சுச்சு. 10ல பார்த்தோம்னா 2 இருக்கு. ஓகே. வேற எதுவும் கனெக்ஷன் இல்ல. அப்போ 2, 2, 2, 3, 2 இந்த 4ல எது சின்னது? 2 தான். ஏதாவது ஒரு 2வ சூஸ் பண்ணலாம். நம்ம இந்த 2வ சூஸ் பண்ணிப்போம். இந்த 2வ சூஸ் பண்ணிட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே. அடுத்து இப்போ 1 கனெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இந்த 1ல பார்த்தோம்னா 1 இருக்கு. இங்க ஸோ 1 கனெக்ஷன்ல வந்துருச்சு. இந்த 1ஐயும் சேர்த்துக்கணும். இப்போ 1 மினிமம் வெயிட், 3 இருக்கு, 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு. இந்த இதுல கம்பேர் பண்றப்போ 1 தான் மினிமம். ஸோ அந்த 1 எடுத்து இங்க போட்டுறணும். ஸோ இந்த 1 ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்போ 7 இருக்கு. ஓகே. 5ஓட கனெக்ஷன்ல 7 இருக்கு. ஸோ 2, 3, 7 அகைன் இங்க என்ன கனெக்ஷனு? 2. ஓகேவா? இந்த இதுல எது சின்னது இருக்குதுல? ஆப்வியஸ்லி 2 தான். ஸோ இந்த 2 சூஸ் பண்ணலாம், இல்ல இந்த 2 சூஸ் பண்ணலாம். நம்ம இந்த 2 சூஸ் பண்ணிப்போம். ஸோ 7ல இருந்து இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகே. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எது இருக்கு? 4 கனெக்ஷன்ல இருக்கு, 6 கனெக்ஷன்ல இருக்கு. 3, 4, 6, 7, 2 எது இருக்குல்ல சின்னது? இந்த 2 தான். ஸோ இந்த 2 வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகே. அப்போ என்னன்னா 5 வந்துருச்சு. இப்போ என்னென்ன கம்பேரிசன்ல இருக்குன்னா 5, 7, 3, 4. அப்போ இருக்கிறதுலே சின்னது எது? 3 தான். ஸோ இந்த 3 வந்து கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகே. அடுத்து ரிமூவ் பண்ணிடணும். திருப்பி இப்போ என்னென்ன இருக்குன்னா 4, 5, 7. ஓகே. இப்போதான் தேர்ட் ஸ்டெப் வரணும். இந்த தேர்ட் ஸ்டெப் நான் சொல்றேன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. லைக் இப்படி லூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லூப் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதே மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்படி இல்லை இப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது. அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ஓகே. இப்போ என்னென்ன கன்சிடரேஷன்ல இருக்கு? 6 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஓகே. அப்போ இருக்கல மினிமம் எது? 5. ஸோ இதை 5 கொடுத்துடலாம்.
அவ்வளோதான். 6, 7 குடுக்க தேவையில்ல. 6 குடுத்தோம்னா இப்படி ஒரு லூப் ஃபார்ம் ஆயிருமா? அப்ப அது தேவையில்ல. 7 குடுத்தோம்னா இப்படி இப்படி ஒரு க்ளோஸ் லூப் ஃபார்ம் ஆயிருமா? அதனால அது தேவையில்ல. ஸோ இப்படியே விட்டுறலாம். இதான் வந்து ப்ரிம்ஸ் அல்காரிதம். க்ருஸ்கர் அல்காரிதம் அடுத்து சொல்லலாம். ஸோ க்ருஸ்கல் அல்காரிதம் அல்காரிதத்துக்கு மொத 2 ஸ்டெப் அதேதான். செல்ஃப் லூப் இருந்தா ரிமூவ் பண்ணிறணும். பேரலல் எட்ஜ் இருந்தா ரிமூவ் பண்ணிறணும். இதுல கனெக்ஷன்ஸ் இல்ல. நான் போடவே இல்ல. இது தெரியாம வந்துருச்சு. ஸோ இது ஓகே, இது ஓகே ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாரி லூப்பும் ஃபார்ம் ஆகக்கூடாது. இதுதான் அதோட கண்டிஷன்ஸ்லாம். இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஸ்டார்ட்டிங் மினிமம்ல இருந்து ஆரம்பிக்கணும். மினிமம் எட்ஜ் வெயிட் 1 தான். இந்த 1 இங்க கனெக்ஷன் குடுத்துறணும். அடுத்து 1 எங்கெங்கலாம் இருக்குன்னு பார்த்து அத கனெக்ஷன்ஸ் குடுத்துறணும். 1 இங்க கனெக்ஷன்ல இருக்கு. இது 7 ஓகே. இது 1, 1. ஸோ எல்லாத்துக்கும் கனெக்ஷன் குடுக்கணும். ஓகே. அடுத்து 1க்கு அடுத்து பெரிய நம்பர் வந்து 2. 2 எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கனெக்ஷன் குடுக்கணும். ஓகே 2 கனெக்ஷன் குடுக்கலாம். அடுத்து 2க்கு அடுத்து பெரிய நம்பர் 3. 3 கனெக்ஷன் குடுக்கணும். 3 கனெக்ஷன் குடுத்துட்டோம். அடுத்து 4. 4 வந்து குடுக்கக்கூடாது. ஏன்னா 4 குடுத்தா லூப் ஃபார்ம் ஆயிடும். அதனால 4 நெக்லெக்ட் பண்ணிடலாம். சாரி இங்க ஒரு 2 ஆல்ரெடி விட்டுட்டேன். அந்த 2ஓட சேர்த்துக்கணும். 4 முடிச்சிருக்கோம். அடுத்து 5. 5 குடுத்துறலாம். அவ்வளோதான். 6 குடுத்தா லூப் ஃபார்ம் ஆகும். 7 குடுத்தா லூப் ஃபார்ம் ஆகும். க்ருஸ்கல்ல என்னன்னா எல்லாத்தையும் இப்போ 1 இருந்ததுன்னா 1 ஃபுல்லாத்தையும் கனெக்ஷன் குடுக்கணும். 2 இருந்துச்சுன்னா 2 ஃபுல்லாத்தையும் கனெக்ஷன் குடுக்கணும். 3 இருந்துச்சுன்னா 3 அப்படியே வரிசைக்கா ஃபுல்லா பேரலலா இது பண்ணணும். இதுல அ அ பிரிம்ஸ்ல வந்து அட்ஜசன்ட்ல அதாவது பக்கத்துல பக்கத்துல உள்ளதோட கம்பேர் பண்ணணும். க்ருஸ்கல்ல ஃபுல்லாமே ஓவராலா கம்பேர் பண்ணணும். அவ்வளோதான்.